நல்லா தெம்பா ஒரு இளநியை குடிச்சிட்டு இன்றைக்கான டே 3 ஆஃப் மை மொட்டை மாடி கார்டனிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? ஓகே. இன்றைக்கி பேசிக்கலாக வந்துட்டு என்னோடய வேலை என்னென்னா, இன்னும் கொஞ்சம் விதை எல்லாத்தையுமே எங்கள் அம்மாக்கிட்ட வாங்கிட்டு நம்மளுடைய மொட்டை மாடியில் போயிட்டு அழகாக வந்துட்டு நடலான்னு இருக்கோம். அண்ட் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிற சீட்ஸ் எல்லாம் என்னென்னு நீங்கள் பார்க்கணும்ல. என் கையில் இருக்கிற அந்த கீரை என்ன வகைன்னு சொல்லிட்டு யாராவது கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அந்த கையில் இருக்கிற சீட்ஸ் வந்துட்டு பாலக் அந்த சீட்ஸு, பாலக்கீரை சீட்ஸு. அண்ட் திஸ் இஸ் மை பிரதர் விகாஷ். எல்லோரும் எங்கள் அம்மாவோட வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் வரல, பட் அவனை ரொம்ப கேவலமாக நான் கெஞ்சி கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு மேலே கொஞ்சம் நேரத்துக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கூட வந்து உட்காரான்ட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து உட்காந்துட்ருக்கான். அண்டு தண்ணியில் தள்ளி விட்டுட்டோமான்னு பயமுடுத்திட்டு நான் வந்துட்டு என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று போட்ட கீரை என்னவோ ஒரு மாதிரி சாஞ்சிருச்சு, ரொம்ப வெயில் தாங்கலையோ என்னவோ தெரியல. ஸோ அதனால் இன்றைக்கி ஓகே, நம்ம எதுக்கும் இன்றைக்கி நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு போவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அண்ட் நாளைக்கு வந்து மேக்ஸிமம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து காட்டலான் இருக்கேன், என்ன ஆச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், மேலே ஒரு ட்ரே ஃபுல்லாக வேக்கண்ட்டாக இருந்துச்சு நேத்தோடைய வேலையில். அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி கொத்தி விட்டுட்டு இன்றைக்கி அந்த வந்துட்டு சீட்ஸ் வந்துட்டு நான் போட போகிறேன். அம்மா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இது கீரை இந்த சீட்ஸ் போட சொன்னாங்க. பிகாஸ் இது நல்ல பெரிய மரமாக வரும், லைக் மரம் இல்லை, லைக் ஒரு பெரிய லெவலில் ஹைட்டாக வந்துட்டு செடி வளரும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த சைடு வந்துட்டு அந்த நான் பேர் மறந்த கீரை, அது என்ன கீரைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பேர் மறந்த கீரையை வந்துட்டு இந்த சைடு வந்து நான் நடவு பண்ணுறேன். அண்ட் அம்மா வந்து இது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இது வந்து நிற்க வச்சு சுற்றி லைட்டாக மண் போட்டு விடு, நின்றுக்கும் கிரிப்பாக, அதுவே வந்துட்டு மெதுவாக ஒரு கொஞ்சம் நாளில் வேர் பிடிச்சி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு இப்போ தான் தெரியும், நான் வந்து என்ன நினச்சேன், எல்லாமே சீட் போட்டால் தான் வளரும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து சில செடிகள் வந்துட்டு அந்த ஸ்டெம்மு வச்சா வளரும், சிலது வந்துட்டு அந்த இது சீட் வச்சா வளரும், சிலது வந்து ரூட் எடுத்துகிட்டு வந்து வச்சா வளரும், அந்த மாதிரி நிறைய இருக்குது போல். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நான் இந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்ட் இதில் வந்துட்டு போட்டுட்டு எல்லாத்துக்கும் தண்ணி வந்து ஊற்றியாச்சு. அண்டு மற்ற செடிங்களுக்கு நேற்று நடவு பண்ண செடிகளுக்குமே வந்துட்டு நம்ம தண்ணி ஒரு வாட்டி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஊற்றக்கூடாது, ஏன்னா சீட்ஸ் எல்லாம் மேலாப்பில் தான் இருக்குது அப்படின்னுக்கனால அப்படியே தண்ணி ரொம்ப ஊற்றினோன்னா அப்படியே தூக்கிட்டு வந்துடும் மேலே. அதனால இந்த மாதிரி பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி மீதி இருக்கிற 6 ட்ரேஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா கொத்தி விட்டுட்டு கீழே வந்து பாருங்களேன், ரொம்ப ரொம்ப கொடூரமாக வந்துட்டு அந்த கீழே இருக்கிற இடமெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னுக்கிறது தான் இன்றைக்கி என்னோடய ஐடியா. ஸோ அழகாக ஒரு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சேன். அண்ட் இது பார்க்கும்போது தான் எங்கள் அப்பா கீழே வந்துட்டு வெளியே போகிறத பார்த்தேன். என்ன சொல்கிறேன் பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எப்பவுமே சோறு தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியம். அதனால் வந்துட்டு சோறு வந்துட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினேன். அண்டு இவ்வளோ தொண்டை கிளியே கத்துனதுக்கு எனக்கு 2 அழகான கிட்கேட் கிடச்சிது. அண்டு இந்த இடத்துல நான் இவ்வளோ பிஸியாக நான் வேலை பண்ணிட்டுருக்கும் போது என்னோடய தம்பிக்கார் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான்னு நீங்கள் பார்க்கணுல்ல. அங்கே பாருங்கள், அந்த ஃபோன் அவன் கீழவே இறக்கலை, எப்படியோ நான் வீடியோ எடுக்கிறத கண்டுபிடிச்சிட்டான், அதனால் திரும்பி பார்த்தான். ஸோ எஸ், நம்ம கொத்தியெல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கொடூரமாக இருந்துச்சுன்னு நான் காட்டிட்டேன். அண்ட் இன்னொரு மெயின் என்னென்னா, நான் கூட்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour கூட்டியிருப்பேன். என்னோடய ஃபோனும் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ 1 hour கழித்து எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் முடிச்சிட்டேன். கீழே போய் சார்ஜர் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃபோனை. ஒரு பக்கெட் ஃபுல்லாக அந்த குப்பை இருந்தது, அது ஃபுல்லாத்தையுமே கூட்டி முடிச்சுட்டு பெண்டு கழுந்துடுச்சு இன்றைக்கி டே 3லேயுமே. அண்டு ஆஃப்டர் எஃபெக்ட் பார்க்கணுல்ல, செம்மையாக இருக்குல்ல. அண்டு அவ்வளோதான், இன்றைக்கான நம்மளோட டே விலாக் முடிஞ்சிருச்சு. ஃபுல் டயர்டு, கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இதெல்லாத்தையும் நானும் என்ஜாய் பண்ணுறேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. பாய்.